அடுத்த ஒரு வாசிங்க எரேமியா 29வது அதிகாரம். எரேமியா 29 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரியத்துக்காக என்ன பண்ணிட்டு இருப்போம், எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த எதிர்பார்ப்புக்கு நல்ல ஒரு முடிவை தருகிறார். அந்த முடிவு எப்படி இருக்குமா சொல்லுங்க, எப்படி இருக்கும்? சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கும். அதான் தேவன் தருகிற முடிவு. உங்கள் எதிர்பார்ப்புக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா, ஒரு நல்ல முடிவை தருகிறார். அந்த முடிவு சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பதான் உங்கள் எதிர்பார்ப்பு. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவு கர்த்தர் தருகிறார். அது சமாதானத்துக்கு ஏதுவானதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்துல என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போயிடுறாங்க, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிடுறாங்க இல்லைங்களா? அங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் அங்க என்ன பண்றாங்க, சிறையை அனுபவித்திருக்கிற அடிமைத்தனத்துல இருக்கிறார்கள். அப்பதான் கர்த்தர் இவர்கள் என்ன பண்றாரா, நினைவு கூறுகிறார். நான் உங்களுக்கு என்ன பண்ண போறோம், உங்க சிறையிருப்பை நான் மாற்ற போகிறேன், உங்க சிறையிருப்புல இருந்து நான் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். அதான் இந்த வார்த்தை. நமக்கு அநேக காரியங்கள் நாம எப்படி இருந்தோம், தேவனை அறியாத முன்பு எப்படி இருந்தோம், பாபிலோன் வாழ்க்கை தான் வாழ்த்து கொண்டிருந்தோம் இல்லைங்களா? பாவ வாழ்க்கை, விக்கிரக ஆராதனை, இதுலதான் இருந்திருப்போம். நம்ம அதையிலிருந்து நம்ம என்ன பண்ணாரு, அந்த சிறையிருப்பிலிருந்து நம்ம என்ன பண்ணாரு, விடுதலையை தந்து நம்ம சிறையிருப்பை மாற்றி இன்றைக்கு நம்ம தேவனை ஆராதிக்கும் கொடுக்க கொண்டாந்து உட்கார வைத்திருக்கிறார் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை வாசிங்க, எரேமியா அதே அதிகாரத்துல 7வது வசனத்திலிருந்தே வாசிங்களேன். நான் உங்கள் சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சிறைப்பட்டு உங்களுக்கு ஒரு காரியம் எப்படி இருக்கும், வேதனையா இருக்கும், ரொம்ப துக்கமா இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாதா, அதை நினைத்து குழப்பக்கூடாது, அழுகக்கூடாது. அது என்ன சொல்றாரு, அந்த சமாதானத்துக்காக நீங்க என்ன பண்ணணுமா, விண்ணப்பம் பண்ணுங்க. உங்கள் காரியங்களுக்காக, நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிற காரியங்களுக்காக, நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிற காரியங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும், விண்ணப்பம் பண்ணி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அது என்ன பண்றான், சமாதானமா இருக்கும். அந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன ஒன்று சேரும், சமாதானம் இருக்கும். ஆனா அந்த காரியத்தை யாரு அனுமதிக்கிறா, மேல சொல்லுது படிங்க, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் கர்த்தர். யோபுக்கு அனுமதித்தார். யாருகிட்ட, பிசாசு கிட்ட. பிசாசு போய் என்ன பண்றான், அனுமதி கேட்கிறான். யோபு நான் என்ன பண்ண போறேன், சோதிக்க போறேன். அப்ப அனுமதி கேட்டுதான் என்ன பண்றான், நமக்கு பிசாசு நமக்கு சோதனைகளை தருகிறான். அந்த சோதனைகளுக்காக நாம் என்ன பண்ணக்கூடாதா, கர்த்தரிடத்துல முறையிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம அழுது புலம்பி மனுஷனிடத்துல நீங்கள் ஆலோசனைகள் கேட்கும் பொழுது அது என்ன ஆகாது, அதுக்கு நமக்கு விடுதலை இருக்காது. தொடர்ந்து வாசிங்க. மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிக்காரரும் உங்களை மோசம் போக ஒட்டாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க என்ன பண்ணணுமா, தேவனிடத்துல தான் ஆலோசனை கேட்கணும். ஹல்லேலூயா. உங்களிடத்துல வருவாங்க, நீங்க அந்த சர்ச்சைக்கு போறீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு என்ன விடுதலை இருக்கு, என்ன இது இருக்கு,
பண்ணுங்க, எங்க கூட வந்திருக்க. இதுதான் என்னது? அந்தி கிறிஸ்து, பொய்யான தீர்க்க தரிசனம், பொய்யான குறிச்சொல்லுதல். இதை நீங்க நம்ப கூடாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீங்க விண்ணப்பம் பண்ணணும். அதுக்கு மேல யார் வரணும்? உங்கள் ஆலயத்துக்கு வந்து உங்களுக்காக தேவன் ஒரு மேய்ப்பரை வைத்திருக்கிறார், நீங்கள் அவரிடத்துல முறையிட வேண்டும். இதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் போதிக்கலாம். அதை நீங்க என்ன பண்ணாதீங்க, படிங்க. மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் குறிக்காரருக்கும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண்கிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமல் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கனவு கண்டேன், இது வந்தது. அப்படி இருக்க நான் என்ன பண்ண போறது தெரியல. கனவு நிஜமாயிடுமோ? இல்ல, கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்காம எதுவும் நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க காரியம் போல் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். அது தாழ்வானாலும் சரி, உயர்வானாலும் சரி, நோயா இருந்தாலும் சரி, அது விடுதலையா இருந்தாலும் சரி, ஏதாகிலும் கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் அனுமதிக்காம உங்கள் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, உங்களை நான் சிறைப்பட்டு போக பண்ணினேன், உங்களை நானே திருப்புவேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதுக்கு உங்களை விண்ணப்பம் பண்ணணும் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அவர்களை நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? உங்களை ஒரு இடத்துல நாட்டப்பட்டிருக்கிறார், நீங்க என்ன பண்ணணும்? அந்த இடத்துல தான் வந்து உங்கள் குறைகளை சொல்ல வேண்டும். அநேகர் சைட்ல இருந்து வருவாங்க, எங்க இருந்து வருவாங்க. ஓ, உங்களுக்கு நான் ஆறுதலை சொல்லுகிறேன், உங்களை நான் தேர்ச்சுகிறேன், உயர்த்துகிறேன், என்னென்னமோ பண்ணுகிறேன். இல்ல, அது பிசாசின் கிரியை. ஹல்லேலூயா. அது சாத்தானுடைய வஞ்சனை. அதுக்கு நாம் செவி கொடுக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நான் பேசல, இது வேதத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க ஒரு இடத்துல, ஒரு ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உங்களுக்காக கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேய்ப்பனை வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஆலயம் இருக்கு, உங்களுக்காக ஒரு சமூகம் இருக்கு. அந்த இடத்துல போய் என்ன பண்ணணும்? அங்கதான் நீங்க முறையிட வேண்டும். நீங்க விண்ணப்பம் பண்ணீங்க, நீங்க ஜெபிங்க. அதற்கு மேல உங்களுக்காக ஒருத்தர் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்துல முறையிட வேண்டும். இந்த அந்தி கிறிஸ்துக்கு, பொய்யான தீர்க்கதரிசிகளுக்கும் சொப்பனக்காரருக்கும் குறிச்சொல்லுக்கும் நாம் என்ன பண்ணலாம்? செவி சாய்க்க கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பல பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்ல இல்லைங்களா? பல பேர் என்னதான் விண்ணப்பம் பண்ணி நம்ம ஜெபித்தாலும், வேதங்களை வாசித்தாலும் நாம் என்ன பண்ண மாட்டோம்? பழைய ஆவி நமக்குள்ள இருக்கு, பழைய சுபாவம் இருக்குது அல்லவா? அதை நாம் விட்டுவிட வேண்டும். அதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆலோசனை நீங்க யார் இடத்துல கேட்கணும்? சங்கீதம் 33:11 வாசிக்கல. சங்கீதம் ஆலோசனை யார் இடத்துல கேட்கணும்? கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதய நினைவுகள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆலோசனை கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும், மனுஷனிடத்துல இல்ல. நீங்க கர்த்தரிடத்துல கேட்கும் போது அது எப்படி இருக்கும்? நித்திய காலமாய் வாசிங்க. நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாகவும் நிற்கும். யாரிடத்துல நிற்கும்? உங்களுடைய நினைவுகள் கர்த்தரிடத்துல நிற்கும். நீங்க ஆலோசனை கர்த்தரிடத்துல தான் கேட்கணும். நீங்க ஆலோசனை கர்த்தரிடத்தில் கேட்கும் போது அவர் உங்களுக்கு பதில் அளிக்கிறவரா இருக்கிறார். அதுதான் சொல்றாரு, இங்க குறி சொல்லுகிறோம் சொப்பனக்காரர்களுக்கும் பொய்யான தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் செவி கொடுத்தால் உங்கள் சிறையிருப்பு என்னது? மாறாது. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவு உங்களிடத்தில் வந்து சேராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத சொல்றாரு, கர்த்தரிடத்தில் நீங்க ஆலோசனை கேட்க வேண்டும். உங்க வீட்டுல நீங்க முழங்கால் படியிட்டு தேவனிடத்துல நீங்க கேட்கும் போது அவர் பதில் தருகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிறையிருப்பு எத்தனை வருஷமா அவங்க சிறையிருப்புல இருந்தாங்க? அதுல 10வது வருஷம் வாசிங்க. பாபிலோனிலே 70 வருஷம் எங்க என்னது நிறைவேறின
சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திருப்பி வர பண்ணும்படிக்கு ஆமென். உங்கள் மேல் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya ஹalleluya. அது தேவன் அனுமதிக்காமல் அவர்கள் என்ன பண்ணல, சிறைப்பட்டு போகல. சிறைப்பட்டு போனால் அவங்க எத்தனை வருஷமா சிறைப்பட்டு இருக்கிறாங்க? எத்தனை வருஷம்? 70 வருஷம். அந்த 70 வருஷம் நின்று முடிந்த பிறகு கர்த்தரை ஒரு நினைவு கூறும்போது அவர் என்ன பண்றாரு? நல்ல வார்த்தைகளை கூறி அவர் திரும்ப வர செய்கிறார். ஹalleluya ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நேசிக்கிறவரா இருக்கிறார். ஹalleluya. என் பிரியமான ஜனமே என்று சொல்லுகிறார். அப்போ நீங்களும் நாங்களும் எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆபிரகாம் குமாரத்தி குமாரராய் இருக்கிறோம். அப்ப நம்மளை கைவிடுவாரா? நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் அது தோல்வியாய் போகிறது என்றாலும் நாம் ஆலோசனை கேட்க வேண்டிய இடம் எது? கர்த்தரிடத்துல, அவர் சமூகத்துல நாம் முழங்கால் படியிட்டு அவரிடத்துல நாம் ஆலோசனை கேட்கும் போது நாம் எதிர்பார்க்கும் முடிவை அவர் நல் முடிவாய் தருகிறார். அது சமாதானத்துக்கு எதுவாய் தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya ஹalleluya. சங்கீதம் 50 ஏசாயா 55 எடுத்துங்க. ஏசாயா புஸ்தகம் 55வது அதிகாரம் 8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க நினைக்கலாம், என்ன நினைச்சிருக்கலாம்? நான் ஜெபம் பண்ணிட்டேன், விண்ணப்பம் பண்ணிட்டேன், கர்த்தரிடத்துல இருந்து ஒரு நன்மை எனக்கு வரல, அதனால நான் என்ன பண்ண போறேன்? குறி சொல்ல கேட்க போறேன். எனக்கு வரல. அதான் சொல்றாரு, நீங்க ஏற்ற நேரத்தில் அது என்ன பண்ணும்? கர்த்தரிடத்துல நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது அது கொஞ்சம் லேட் ஆனாலும் எப்படி வரும்? ஆசீர்வாதமா வரும். அதான் சொல்றாரு, நீங்க நினைச்ச உடனே அது நடக்காது. கர்த்தருடைய நினைவுகள் வேற, உங்கள் நினைவுகள் வேற. ஹalleluya ஹalleluya. வாசிங்க 8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழி என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இது யாருக்கு? யாருக்கு அது? மேல வாசிங்க, 7 வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதிருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார். உங்கள் பாவங்கள், உங்கள் எல்லா பாவ காரியங்களையும் உங்கள் பழைய வாழ்க்கையில இருந்து அவர் மன்னித்து என்ன பண்றாராம்? திரும்ப உங்களிடத்து உங்கள் சிறையிருப்பிடத்தில் திருப்பி என்ன பண்றாராம்? உங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் நன்மையாய் தருகிறார், அதை சமாதானமாய் தருகிறார். ஹalleluya ஹalleluya. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரிடத்தில் மனம் திரும்ப கடவோம். கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது நமக்கு எல்லா காரியங்களும் நன்மையாய் மாறுகிறது. ஹalleluya. அதான் சொல்றாரு, உன் வழி என் வழி அல்லப்பா, உன் நினைவு என் நினைவு இல்ல, என் நினைவுகள் வேற. என்ன நீ என்ன பண்ண முடியாது? ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதுதான் சொல்றாரு இல்லையா? அவரை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம வேலைலாம் என்ன? அவரிடத்துல விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் என்ன பண்ணுமா? ஜெபத்தோடு கூட நம்ம தெரிவிச்சுட்டு நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம். ஹalleluya. உன் மௌனமான ஜெபத்துக்கு, உன் இருதயத்தின் வேண்டுதலுக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்றார். நீங்க ஊன்னு கத்தி ஜெபிக்கிறது ஜெபித்தாலும் சரி, இல்ல நீங்க போற போக்கிலேயே என்ன பண்ணலாம்? வாய் கூட வசிக்கணும்னு அவசியம் இல்லை. இருதயத்தின் நினைவுகளை அடைந்திருக்கிறார். நீங்க இருதயத்தில் வேண்டுதல் செய்தாலும் போதும், கர்த்தர் அதுக்கு பதில் தருகிறார். ஹalleluya ஹalleluya. நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா என்ன பண்ணல, என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கு, அது மாறல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க தெரிஞ்சுங்க, கர்த்தர் உங்கள் எதிர்பார்க்கும் முடிவை அதை நன்மையாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நீ என்ன வேணா நினைச்சிருக்கலாம், அதற்கு ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் ஏற்றதை அவர் செய்கிறவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஏற்ற வேளையில் ஏற்ற செய்கிறார். 23:13 யோபு 23:13. அவர் எப்படி இருக்காரா? அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்காரு? அவர் மனம் மாறுகிறவர் அல்ல, அவர் ஒரே மனமா இருக்கிறார். இல்லைங்களா? அதான் சொல்கிறது, அவர் மனம் மாற, அவர் மனுஷன் அல்ல, அவர் ஒரே மனமா இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படியே எல்லாம் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம், அவருடைய சித்தம். உன்னை உயர்த்துவதும் அவருடைய சித்தம், உன்னை தாழ்த்துவதும் அவருடைய சித்தம், உனக்கு நன்மை செய்வதும் அவருடைய சித்தம், உனக்கு கிருபை செய்வதும் அவருடைய சித்தம். அதற்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப வாசிங்க அந்த வார்த்தையை. அவரோ என்றால் ஒரே மனமாக இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்கிறார். ஒரு மனம் மாற மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறார். ஒரே மனமா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளுக்கு ஒரு செய்ய வல்லவரா இருக்கிறார். தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்றாராம்? அவர் நன்மை செய்யதான் காத்திருக்கிறார். அவர் நாம் கேட்க வேண்டியது அவரிடத்தில் மட்டும்தான். நாம் ஆலோசனை அவரிடத்தில் தான் கேட்க வேண்டும். நாம் என்னப்பா அவரிடத்தில் தான் பண்ண வேண்டும். வீணான காரியங்களுக்கு நாம் செவி கொடுக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? அததான் சொல்றாரு, என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்? அதை வாங்கி புசியுங்கள் என்று சொல்லுகிறார். அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணுகிறோம்? அந்தி கிறிஸ்தாவிகளுக்கும் ஆடு தோலை போத்துக் கொண்டு வருகிறவர்களுக்கும் நாம் செவி கொடுக்கிறவராக இருக்கிறோம். நாம் சிதறுண்டு போகிறவர்களா இருக்கிறோம். அதன்படி செய்யாதீங்க. அப்படி செய்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு என்ன ஆகும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை அதை கர்த்தர் தருகிறார். அந்த முடிவு எப்படி இருக்கு? நன்மைக்கு ஏதுவா இருக்குது, சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கு, கிருபைக்கு ஏதுவா இருக்கிறது. எல்லா காரியங்களும் நன்மையிலே முடியும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லே ஏசாயா 55 எடுத்துங்க, திருப்பங்க வந்திருக்கேன். 10 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவருக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து என்னங்க வாசிங்க, விளையும்படி செய்து விளைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் தேவனுடைய வார்த்தை நான் சொல்ல வந்தது இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்குதா சொல்லுங்க. அது நல் உணவா இருக்கிறது. நாம் அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்துக்கு வந்து அது நம்மை மாற்றுவது. வெறுமையா கர்த்தருக்கு திரும்பாது. உன்னை நல்வழிப்படுத்த தான் திரும்பும், உன்னை மனமாற செய்யும். அதை நாம் செய்ய வேண்டியது, நம்ம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருது, அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும், அதன்படி நாம் மனமாற வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். அது வெறுமையா திரும்பாது. இன்றைக்கு இல்ல நாளைக்காவது அது என்ன பண்ணும்? உங்களை மாற்றும். உங்கள் இருதயத்தை என்ன பண்ணும்? உணர்வுள்ளவனாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வெறுமையா கர்த்தரிடத்தில் திரும்பாது என்று சொல்லுகிறது. அதுக்கு நாம் செய்ய வேண்டியது கீழ்ப்படிதல். அநேக காரியங்கள் இருக்கு. இதுல கீழ்ப்படிதலுக்கு சமாதானம் இருக்கு, ரட்சிப்பு இருக்கு. கர்த்தருக்கு நாம் மனம் மாறும்போது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தருகிறார். கர்த்தருக்கு நாம் மனம் மாறும்போது நாம் சமாதானத்தை தருகிறார். கர்த்தருக்கு நாம் மனம் மாறும்போது அந்த வார்த்தை நம்மளை என்ன பண்ணுது? உற்சாகப்படுத்துகிறது, உயர்த்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புலம்பல் 3:26. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது
நல்லது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கணும். நீ எதிர்பார்க்க முடிவு வரும் என்றால் நாம் என்ன பண்ணுமா? அந்த ரட்சிப்பு கர்த்தருக்காக நாம் காத்திருக்கணும். நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அந்த ரட்சிப்பு வரும். நாம் எதிர்பார்க்கிற முடிவுகள் வரும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் இருந்தாங்க. சொல்லுங்க, அடிமையா இருந்தார்கள். ஹல்லேலூயா. 400 வருஷம், கொஞ்ச நஞ்சம் இல்ல. எகிப்திலே அடிமையா இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. யார் மூலமா வந்தது? கர்த்தர் மோசே என்றவனை அனுப்பினார். அந்த ரட்சிப்பு கர்த்தரால் வந்தது. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தரால் வரும் இல்லைங்களா? அது நாம் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். அவ்வளவுதான். நாம் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் தருகிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அநேக காரியங்கள் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர். யோபை என்ன பண்ணாரு? பிசாசின் கையிலிருந்து விடுவித்தவர். ஆபிரகாமை தெரிந்து கொண்டவர். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க? அவர்கள் விசுவாசித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தினால்தான் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்கிற முடிவு என்ன பண்ணுது? கிடைத்தது. நாமும் அந்த முடிவுக்காக என்ன பண்றோம்? காத்திருக்கணும். அதான் சொல்றாரு, நீ தேவனிடத்தில் காத்திருப்பதே என்ன பண்ணும்? ரட்சிப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் காத்திருக்கும் போது அது ரட்சிப்பை கொண்டு வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். இங்க பாபிலோன்ல 70 வருஷமா சிறைப்பட்டிருந்தவர்கள் என்ன பண்ணாங்க? மீட்டு கொண்டு வந்தார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தேவனுடைய வார்த்தை அவங்களை பலப்படுத்துறது. தேவனுடைய வார்த்தை அவங்களை இன்னும் என்ன பண்ணுச்சு? விண்ணப்பம் பண்ண உதவிச்சு. அவர்கள் விசுவாசித்தார்கள். முதலாவது தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தினால்தான் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திருப்பினார். நாமும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது நம் சிறையிருப்பை மாற்றி ஒரு முடிவை தந்து நம்ம என்ன பண்றாரு? உயர்த்துகிறவரா இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 37 கடைசி 2 வசனம். சங்கீதம் 37 கடைசி 2 வசனம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். இந்த சிறையிருப்பை எப்படி பண்றாராம்? மாற்றுகிறார். அவர்தான் உங்களுக்கு அடைக்கலம். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது ரட்சிப்பு தருகிறவரா இருக்கிறார். உங்களுக்கு அடைக்கலமானவரா இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறார், அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நம்பி இருக்கிறார். யாரு? இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள். அதுபோல நாமும் தேவனையே நாம் நம்பி இருக்க வேண்டும். தேவனையே சார்ந்து இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு விடுதலை தருகிறார். நம் சிறையிருப்பை மாற்றுகிறவரா இருக்கிறார். துன்மார்க்கன் கைக்கு விடுவிக்கிறவரா இருக்கிறார். இது யாரிடத்திலிருந்து வருது? இந்த ரட்சிப்பு யாரிடத்துல வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருது. அது நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆலோசனை அவரிடத்துல இருக்க வேண்டும். நம் ஆலோசனை யாரிடத்துல இருக்கணுமா? கர்த்தரிடத்துல. 1000 பேர் வந்து எதுவும் சொல்லிட்டு போவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நீங்க எடுக்கிற காரியம், நீங்கள் எடுக்கிற முடிவு அது சரியானதா என்று தேவனிடத்தில் நீங்கள் விசாரிக்க வேண்டும். தாவீது அநேக காரியங்களை செய்தான். ஆனா அவன் ஒரு காரியமும் அவன் சுயமாய் முடிவெடுக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் எந்த காரியமா இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து மறு உத்தரவு வர வரைக்கும் அவன் போகவே மாட்டான் யுத்தத்திற்கு. அதனால்தான் அவன் எல்லா யுத்தத்திலும் வெற்றி பெற்றான். அவன் தேவன் எல்லாவற்றிலும் அவனை ஆசீர்வதித்தார். ஆடு மேய்த்தவனை என்ன பண்ணாரு? அரசனாக்கினார். காரணம், அவன் தேவனிடத்தில் காத்திருந்தான். தேவனிடத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பு வரும் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தான். இல்லைங்களா? அதனாலதான் அவன் அரசனானான். எல்லா காரியங்களுக்கும் அவன் கீழ்ப்படிந்தான். ஜனங்கள் அவனை போன்னு சொன்னால் என்ன பண்ண மாட்டான்? போக மாட்டான். நான் என்னிடத்துல இன்னும் வரல, தேவனுடைய சத்தம் என்ன எனக்கு கேட்கப்படல, அவரிடத்துல எனக்கு உத்தரவு வரல அப்படின்ற மௌனமாய் தேவனிடத்தில் அமர்ந்து ஜெபித்தான். ஜெபிக்க ஜெபிக்க
உன்னை தேவன் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்துரும் 29க்கு, எரேமியா 29க்கு வந்துருவோம். முடிச்சிடுறேன். வாசிங்க 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவே. தொடர்ந்து, அப்பொழுது நீங்கள் என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் எதிர்பார்க்கும் முடிவு கொடுத்துட்டாரு. உங்களுக்கு சமாதானம் கிடைச்சிடுச்சு, நன்மை பெற்றுக்கிட்டீங்க. ஆனா என்ன பண்ணணும் சொல்லுங்க, கீழே சொல்லுங்க பாருங்க. அப்பொழுது நீங்க என்ன பண்ணணும்? கூடி வந்து, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நம்ம அதை மறந்துடுறோம் இல்ல? நம்ம காரியத்துல ஒரு நன்மை பெற்றுட்டோம்னா என்ன பண்ணிடுறோம்? கர்த்தரையே மறந்துடுறோம். செபிக்கிறது இல்லை, முட்டி போடுறது இல்லை. நாம் கர்த்தரை மறந்துட்டு அவர் பின் வந்த நாட்களையும் நம்ம மறந்துடுறோம். அதான் என்ன சொல்றாரு? அது ஆபிரகாம் செய்தான். எங்க போனாலும் என்ன பண்ணாரு? எங்க போனாலும் என்ன பண்ணாரு? முதலாவது என்ன பண்ணாரு? பலிபீடம் கட்டி தேவனுக்கு முதலாவது பலிபீடம். அவர் சொல்லுகிறார், நீ இந்த தேசத்துக்கு போனா போயிட்டு உடனே அங்க இருந்திருது இல்ல, அங்க முதலாவது பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பலியிட்டார். அதனால்தான் அவன் என்ன பண்ணான்? விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் யார் மூலமா உண்டாயிற்று? முதலாவது ஆபிரகாம் தான். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்புறம் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணணும். அவர் செய்த காரியங்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்க வேண்டும். நன்றி சொல்லும் பொழுது அவர் நம் மீது இன்னும் இன்னும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கீழே வாசிங்க. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு நாம் என்ன பண்ணணுமா? முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு ஆலயத்துக்கு வரணும். முழு இருதயத்தோடு அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவ மகிமையை நாம் கண்டடைய முடியும். அவருடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களா? என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அவர் தேடும் போதுதான் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிப்பீர்கள் இருக்கு. அப்ப நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர் இடத்தில் நாம் ஆராதனை செய்ய வேண்டும். முழு இருதயத்தோடு முழு விசுவாசத்தோடு அவர் இடத்தில் நாம் கேட்க வேண்டும். முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ரட்சிப்பு கர்த்தருடையது, முடிவு கர்த்தருடையது. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை கர்த்தர் தருகிறார் இல்லைங்களா? அது எப்படி இருக்காம்? சமாதானத்துக்கு எதுவானதா இருக்கு, அது நன்மைக்கு எதுவானதா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நன்மைக்கு எதுவானதா இருக்கு. தெளிவாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன பண்றாரா? பெரியவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நாம் தான் என்ன பண்றோம்? அவரை தூரமா வச்சிருக்கோம். அவரை தேடுறது இல்லை. அவரை ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்றோம்? மனுஷரிடத்துல ஆலோசனை கேட்கிறோம். மனுஷரிடத்துல அவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம். பொய்யான தீர்க்கதரிசிகளுக்கும் பொய்யான குறி சொல்லுகளுக்கும் நாம் என்ன பண்றோம்? செவி கொடுக்கிறோம். அதனாலதான் நாம் ஒரு மனமாய் ஒரே இடத்துல இல்லாம இங்க சிதறந்து போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தி கிறிஸ்து இந்த காலகட்டத்துல பெருகிக் கொண்டே இருக்கிறான். அவன் எப்படி நம் சமாதானத்தை கெடுக்கலான்னு தான் பார்த்து கொண்டு இருக்கிறான். எப்படி நம்மளை உடைத்து வேறு வேறு பாதையில திசை திருப்புக தான் பார்த்து கொண்டிருக்கிறான். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணக்கூடாதான்? பொய்யான தீர்க்கதரிசிகளுக்கு. இதான் உண்மை. இதாங்க நடந்து கொண்டிருக்கிறது.
நாம் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாம் மிகவும் எச்சரிக்கையா இருந்தோம்னா நாம் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்களை குழப்பத்தோட இருக்கலாம். நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், எனக்கு ஒரு முடிவு தெரியலையப்பா, இதை செய்யலாமா வேண்டாமா? நீங்க கேட்க வேண்டியது யாரிடத்துல? கர்த்தரிடத்துல. அவர்தான் அந்த முடிவுக்கு பதில் தருகிறவரா இருக்கிறார். உங்கள் இருதயத்துக்கு சமாதானத்தை தருகிறவரா இருக்கலாம். உங்க குழம்பி இருக்கிற இருதயத்துக்கு என்ன பண்ண முடியும்? சமாதானம் அவர்தான் தர முடியும். மனுஷன் இப்படி கொண்டு போய் வேற திசையில விட்டுருவா, நீங்க மாட்டிப்பீங்க. ஹல்லேலூயா. நான் மாட்டிப்போம். அதுல இருந்து விடுதலை யார் தருவா? கர்த்தர் தான் தர முடியும். மனுஷன் விட்டு ஓடிடும். அந்தி கிறிஸ்து அதுதான். உங்களை பிசாசு உங்களை என்ன பண்ணுவான்? குழப்பிடுவான். உங்களை நாம் இருக்கணும், தெளிவா இருக்கணும். என்ன யார் என்ன சொன்னாலும் சரி, நான் முதலாவது தேவனிடத்துல நாம் கேட்பேன், அவரிடத்துல ஆலோசனை கேட்பன்ற அந்த தெளிவு நம்மிடத்துல இருக்க வேண்டும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.